அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசை. இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திராடம் பாதம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி. மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு ஸ்தனத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தனத்தில் சந்திரன் ராகு, சுகஸ்தனத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு, பாக்கியஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 26/6/2024 அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தனத்திலிருந்து கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். பணவரத்து அதிகரிக்கும், எதிர்ப்புகள் விலகும், நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். ஒரு சிலர் வெளியூர் பயணமும் செல்வார்கள். எதிர் பயணத்தாருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கலாம். தடைப்பட்டு இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தேவையற்ற வீண் கவலைகள் அப்பொழுது உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுங்கள். பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலைகளையும் ஆராய்ந்து செய்வது வெற்றியை தரும். மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்யுங்கள். எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலும் முன்னேற்றம் காணலாம். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்கள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேவையான ஆதரவு கிடைக்கும். உங்களோட வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பு மரியாதையும். மேலும் ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். நிலம், வீடு, சொத்து தொடர்பான யோகம், லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வருமானம் பெருகும். பொருளாதாரமும் மேம்படும். அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் நீதிமன்ற தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். நீங்கள் நீண்ட நாட்களாக நிலம் அல்லது சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ திட்டமிட்டு இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஒப்பந்தத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தொழில் வியாபார கண்ணோட்டத்தில் மாதத்தின் தொடக்கம் மிகவும் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் திருப்தியாக இருப்பார்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களின் அந்தஸ்தும் பதவியும் கூடும். மாதத்தின் 2வது வாரத்தில் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். பொருளாதார கண்ணோட்டத்தில் ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் முதல் பாதியை விடவும் லாபகரமாகவும் ஆதாயமானதாகவும் இருக்கும்.
தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் பலனளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்களும் உண்டாகும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது ருட்சக யோகம் ஏற்படுகிறது. இது சொத்து மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். மேலும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் புதிய முதலீடுகள். நல்ல லாபத்தை பெற அபாயகரமான முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். முதலீடு செய்வதற்கு முன்பு உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற்று பெற வேண்டும். இல்லையெனில் பெரிய அளவு நஷ்டம் ஏற்படலாம். பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்களின் பெயர்ச்சி சாதகமாக இருக்கின்றன. மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான அமைப்பு. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 3இல் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி வரும் நிலையில் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்தவற்றை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளாக முடியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவிற்கு வரும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தரும். பெண்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள் தடுமாற்றம் என்ற நிலை மாறும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதம் யோகமான மாதம். மாணவர்களின் கனவும் நிறைவேறும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் மாதமாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோக நிலையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நலிவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் யாவும் இப்பொழுது உயரப் போகிறது. தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். விலகிப்போன உறவுகளும் இனி உங்களை தேடி வருவார்கள். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு, பதவி வந்து சேரும். செல்வாக்கு உயரும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகளும் பலிதமாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்வில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பொன் பொருள் பூமி சேர்க்கை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் மேற்கல்வி படிப்பதற்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேற்றும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். மேலும் ராகு பகவானும் அங்கே இணைந்து இருப்பதால் லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடைபெறும். வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நிலையில் குரு பகவானும் 5இல் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வழங்க இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பு உயரும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை ஏற்படும். பல வழிகளிலுமே பணம் வர ஆரம்பிக்கும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த முயற்சிகள் யாவும் இனி வெற்றியாகும். பெண்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பிள்ளைகளால் தோன்றிய கவலைகளும் விலகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சிகளும் கை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். அரசியல்வாதிகளின் எண்ணங்களும் பூர்த்தியாகும். மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடும் செய்வதும், பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும்,
தேய்பிரை சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்வதும் நலம் சேர்க்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 11 பின்னிரவு வரை, ஜூன் 14 முற்பகல் வரை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.